ஒரு காலத்துல ஒரு மளிகை கடைக்குள்ள நிறைய எலிங்க வாழ்ந்து வந்துச்சா. அந்த கடையில இருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுங்க கொட்டம் அடிச்சுதான். ஆனா அந்த கடை எஜமானருக்கு இது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதனால அந்த எலிங்களோட பிரச்சனையை அடக்க பூனையை கொண்டு வர முடிவு பண்ணாரு. வந்த கொஞ்ச நாள்லயே அந்த பூனை நிறைய எலிங்களை சாப்பிடுச்சு. உயிரோட மீதி இருந்த எலிங்க ரொம்ப பயந்து போச்சு. பூனை வந்த பிறகு அதுங்க சந்தோஷமா போய் சாப்பிடவும் எதுவும் கிடைக்கலையா. அந்த பூனை பிரச்சனைக்கு தீர்வு காண தலைவர் எலி அவசரமா ஒரு கூட்டத்தை கூட்டினாராம். அந்த பூனையை எப்படியாவது ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு தலைவர் எலி சொல்லுச்சு. ஆனா எப்படி? அப்ப ஒரு குண்டி எலி ஒரு யோசனை சொல்லுச்சா. அந்த பூனை நம்மளை எப்போ வேட்டையாட வரும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அத வச்சு நம்ம பத்திரமா உயிரை காப்பாத்திக்கலாம்ல. இன்னொரு புத்திசாலி பூனை இன்னொரு திட்டம் சொல்லுச்சா. அந்த பூனை கழுத்துல ஒரு மணியை கட்டி விட்டா என்ன? அந்த யோசனையை எல்லா எலிங்களும் ஏத்துக்குச்சான். அந்த புத்திசாலி எலிய மத்த எலிங்க எல்லாம் பாராட்டுச்சு. அந்த சமயத்துல ஒரு வயசான எலி எந்திரிச்சு நின்னு கேள்வி கேட்டுச்சான். கொஞ்சம் இருங்க, ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது அத சொல்லுங்க. எல்லா பூனைங்களும் அமைதியா இருந்துச்சான். பூனைக்கு மணி கட்ட யாருக்கும் தைரியம் இல்ல. யோசனைகளை மட்டுமே வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிக்க முடியாது.